வாசிச்சோம். ஃபர்ஸ்ட் முசக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் பொழுது சீக்கிரமாய் எழும்பி போ. அப்பொழுது எழும்பி போன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறம் நம்ம நோட் பண்ண வேண்டிய வார்த்தை என்னன்னா, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார். ஆமென். புறப்பட்டு இருப்பார். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் முறை அவன் வந்தப்போ யுத்தத்திற்கு உன்னை நான் அனுப்பினேன். ரெண்டாவது முறை அவன் வந்துட்டான்ல, இவ்வளோ அடி வாங்கியும் என்ன திமிரு அவனுக்கு நம்ம சொல்லுவோம் பாரு, என்ன திமிருடா அவனுக்கு, வாங்கினது போதாதா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம்ல. அது போல ரெண்டாவது முறை சத்துருக்கள் எழும்பி வந்தப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, ஆனா உனக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன், அந்த இடத்திற்கு போயிட்டு இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ டீல் பண்ண வேண்டிய விஷயம் இல்ல. ஃபர்ஸ்ட் வாட்டி வந்தப்போ டீல் பண்றதுக்கு நான் உன்னை அனுப்பினேன். ஆனால் இப்பொழுதோ அதை நானே டீல் பண்றேன். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி நல்ல தேவனை எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவர் சொல்றார், தேவஜனமே, ஏற்கனவே நீங்கள் ஜெயம் பெற்ற விஷயத்துல மறுபடியும் சத்துரு தலை தூக்கி இருக்கிறானா? இந்த வாட்டி நீங்க இல்ல, ஆண்டவரே உங்களுக்காக அந்த விஷயத்துல என்ன பண்ண போறாரு? இறங்க போகிறார். களத்துல அவரே இறங்க போகிறார். ஆமென். உங்களுக்காக யுத்தம் பண்ண. ஹல்லேலூயா. இப்பதான் தேவஜனமே நீங்க பெருமூச்சு விட்டீங்க. என்னன்னு? ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை கொடுத்துட்டாரு இல்ல? சாட்சியை நம்ம சொல்றோம், ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை கொடுத்துட்டாரு. சூழ்நிலைகள் மாறுதலா முடிஞ்சிடுச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டோம் பாஸ்டர், எவ்வளோ அவமானப்பட்டோம், ஆனா எல்லாமே ஆண்டவர் என்ன பண்ணாரு? முடித்து கொடுத்தார். எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். எங்க பிள்ளைங்க லைஃப்ல ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தாரு. எங்க பிசினஸ்ல ஜெயத்தை கொடுத்து வச்சிருந்தாரு. எங்க குடும்பத்தில் நல்ல சந்தோஷத்தை கொடுத்து வச்சிருந்தாரு. ஆனால் அதை நினைத்து நாங்கள் கொஞ்ச நாள் சந்தோஷப்படுவதற்கு முன்பதாக சத்துரு மறுபடியும் எழும்பி நிற்கிறான் என்ற சூழ்நிலைகள் வழியாய் நீங்கள் கடந்து போவீர்கள் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காக நான் டீல் பண்றேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவஜனமே, நீங்க டீல் பண்ணீங்கன்னா அது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காது. கர்த்தர் டீல் பண்ணாருன்னா அது பயங்கரமா இருக்கும். வேதத்துல சொல்லப்பட்டிருக்க, வாசிங்க, அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். எபிரேயர் 10வது அதிகாரம் 30-31 வாசிங்க பார்க்கலாம். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமா. ஹல்லேலூயா. நம்மலாம் டீல் பண்ணாது, அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்காது, அந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது. ஆனா கர்த்தர் நமக்காக நம் பட்சத்துல இருந்து ஒரு விஷயத்தை டீல் பண்ணுவார் என்றால், ஆமென், அது பயங்கரமா இருக்கும். எல்லா கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக பிசாசின் கிரியைகளோடு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்தெந்த இடத்துல அவமானப்பட்டீர்களோ, எந்தெந்த இடத்துல தலை குனிந்து நின்றீர்களோ, எந்தெந்த சூழ்நிலையினால நீங்க தலை குனிந்து நின்றீர்களோ, வெட்கப்பட்டு நின்றீர்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி, கர்த்தர் உங்களுக்காக எழும்பி, ஹல்லேலூயா, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யவர், உண்மை உள்ளவர். விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எந்தெந்த பிரச்சனை முடிந்து போய் ஜெயம் நாங்கள் பெற்றுட்டோம் நீங்க பெருமூச்சு விட்டு சந்தோஷப்பட்டீங்களோ, அதிலேயே சத்துரு மறுபடியும் வந்து நிற்கிறானா? அதே பிரச்சனையை எழுப்பி இருக்கிறானா? இந்த வாட்டி நீங்க டீல் பண்ணவானா, கர்த்தரே உங்களுக்காக எல்லாம் டீல் பண்ணுவாரு. ஆமென். யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கொஞ்சம் அப்படியே பிக்சரைஸ் பண்ணி பாருங்க. கொஞ்சம் அப்படியே பிக்சரைஸ், கண்ணுக்கு முன்னாடி அந்த காட்சியில் அப்படியே கொண்டு வாங்கல.
ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, கொஞ்ச நேரம் நீ என்ன பண்ணு, ரெஸ்ட் எடு. ரெஸ்ட் எல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இல்ல இவனெல்லாம் வந்து இப்படியே விட்டா இவனெல்லாம் இப்படியே தான் பண்ணின்னு இருப்பான். நம்ம சொல்லுவோம்ல, இவனெல்லாம் இப்படியே விட்டா இது இப்படியே தான் பண்ணின்னு இருப்பான், இவனை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம். அது போலதான் கர்த்தர் இறங்கினாருன்னா அந்த காரியத்தை முடிக்காம என்ன பண்ண மாட்டாரு, விட மாட்டாரு. கர்த்தர் உங்க பட்சத்துல இறங்கினாருன்னா, நம்ம இறங்கணும்னா கமா வைப்போம், கமா வைப்போம். அவர் இறங்கினாருன்னா ஃபுல் ஸ்டாப் வச்சிருவாரு. புரியுதா? புரிஞ்சிங்கன்னா ஒரு ஆமேன்னு சொல்லியிருப்பீங்களே. மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு புரியறதுக்காக, போர்டு எல்லாம் உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிருப்பேன். கர்த்தர் நம்ம ஒரு விஷயத்தை டீல் பண்ணோம்னா கம்மா வைப்போம். கம்மானா என்ன, தொடரும், திருப்பியும் தலை தூக்கும், திருப்பியும் எழும்போம். ஆனா கர்த்தர் ஒரு விஷயத்துல இறங்கினாருன்னா கம்மாலாம் இல்ல, டைரக்டா ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சு என்ன பண்றாரு, செட்டில் பண்ணி அனுப்பி விட்டுருவாரு. கர்த்தர் அதை தான் நமக்காக செய்ய போறாரு. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. உங்களுக்காக உங்க விஷயத்துல கர்த்தர் இறங்கி, கர்த்தர் இறங்கி, கர்த்தர் உலாவி, அவருடைய பிரசன்னம் இறங்கி. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ சும்மா இரு என் மகளே, நீ சும்மா இரு என் மகனே, நீ சும்மா இரு. ஹல்லேலூயா. யுத்தம் இந்த முறை உனக்காக நான் செய்கிறேன், உனக்காக நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. நீ செய்த யுத்தம் எல்லாம் தோல்வியில முடிந்து விட்டது. நீ செய்த யுத்தம் எல்லாம் மறுபடியும் சத்ரு எழும்பிட்டான். ஆனால் இந்த முறை உனக்காக நான் யுத்தம் பண்ணுகிறேன், உனக்காக நான் யுத்தம் பண்றேன். ஹல்லேலூயா. எதுவா இருக்கட்டும்ங்க, எந்த பிரச்சனையா இருக்கட்டும், நீங்க இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் வெவ்வேறு காரியங்கள், வெவ்வேறு பிரச்சனைகள், எவ்வளோ பிரச்சனை ஒவ்வொரு நாளும் நீங்க சந்திக்கிறது கொஞ்சமா நெஞ்சமா. ஆண்டவர் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரு, உங்களுக்காக அவர் டீல் பண்றாரு. கவலையப்படாதீங்க. உங்களுடைய கண்கள் பிரச்சனைக்கு முடிவை காணும், பிரச்சனைக்கு தீர்வை காணும். ஆமென். தீர்வை கண்டதை போல இருந்துட்டு தொடருதுல, ஆண்டவர் ஃபுல் ஸ்டாப் வச்சு தீர்வை உங்களுக்கு கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. அதை தான் கர்த்தர் இந்த இடத்துல இன்றைக்கு உறுதிப்படுத்துறார் தேவச்சனமே. ஆமென்.